Christmas and a Happy New Year. The Chennai Silks. Let the celebrations begin. எங்களின் தேச நலனுக்கும் உலகத்திற்கும் எது சரி என்று நினைக்கிறோமோ அதை கண்டிப்பாக இந்தியா செய்யும். எந்த அச்சுறுத்தலுக்கும் பணியாமல் செயல்படுவோம். இந்தியாவின் விருப்பத்தின் மீது பிறர் எதேச்சதிகாரம் காட்டுவதை ஒருபோதும் பாரதம் அனுமதிக்காது அப்படின்னுட்டு மும்பையில் நடந்த நிகழ்ச்சியில் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் பேசியிருக்காரு. தங்களின் விருப்பத்தின் மீது பிற நாடுகள் எதேச்சதிகாரம் காட்டுவதை இந்தியா ஒருபோதும் அனுமதிக்காது அப்படின்னு சொல்லியிருக்காரு. மும்பையில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் காணொலி வாயிலாக பங்கேற்று ஜெய்சங்கர் அவர்கள் உரையாற்றியிருக்காரு. அதுல அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, சுதந்திரம் என்பதை நடுநிலையுடன் ஒருபோதும் குழப்பிக் கொள்ளக்கூடாது. எங்கள் தேச நலனுக்கும் உலகத்திற்கும் எது சரியோ அதை இந்தியா தவறாமல் செய்யும். எந்த அச்சுறுத்தலுக்கும் பணியாமல் செயல்படும். இந்தியாவின் விருப்பத்தின் மீது பிறர் எதேச்சதிகாரம் காட்டுவதை ஒருபோதும் பாரதம் அனுமதிக்காது. இந்தியா ஒரு நாகரிக நாடாக உள்ளதால் விதிவிலக்கான தேசமாக உள்ளது. சர்வதேச அரங்கில் கலாச்சார வலிமையை முழுமையாக பயன்படுத்தும் போதுதான் வலிமை அதிகரிக்கும். வறுமை, பாகுபாடு உள்ளிட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வை எட்ட முடியும். இளைய தலைமுறையினருக்கு நமது பாரம்பரியத்தின் மதிப்பு மற்றும் முக்கியத்துவத்தை முழுமையாக தெரியப்படுத்துவது அவசியம். உலக அரங்கில் இந்தியா தனது திறனையும் அர்ப்பணிப்பையும் காட்டி வருகிறது அப்படின்னு பேசியிருக்காரு. ஐக்கிய நாடுகள் அவையில் தற்போது சீனா, பிரான்ஸ், ரஷ்யா, இங்கிலாந்து மற்றும் அமெரிக்கா ஆகிய நாடுகள் மட்டும்தான் நிரந்தர உறுப்பு நாடாக உள்ளது. இந்தியா தற்காலிக உறுப்பு நாடாகவே உள்ளது. ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் நிரந்தர உறுப்பு நாடாக இருக்கும் நாடுகளுக்கு மட்டுமே வீட்டோ அதிகாரம் உண்டு. இந்த அதிகாரத்தின் மூலம் ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் கொண்டு வரப்படும் எந்த ஒரு தீர்மானத்தையும் கட்டுப்படுத்த முடியும். 1945 ஆண்டு உருவாக்கப்பட்ட ஐக்கிய நாடுகள் அவையில் 15 உறுப்பு நாடுகள் உள்ளன. இதில் 10 நாடுகள் தற்காலிக நாடுகளாக உள்ளன. 2 ஆண்டுகளுக்கு ஒருமுறை வாக்கெடுப்பு மூலம் தற்காலிக உறுப்பு நாடுகள் தேர்வு செய்யப்படுவாங்க. தற்காலிக நாடுகளுக்கு வீட்டோ அதிகாரம் கிடையாது. ஐக்கிய நாடுகள் அவையில் சீர்திருத்தம் அவசியம் என்று இந்தியா நீண்ட காலமாக வலியுறுத்தி வருகிறது. இந்தியாவை நிரந்தர உறுப்பு நாடாக்க அமெரிக்கா, ரஷ்யா உள்ளிட்ட நாடுகள் ஆதரவு கொடுக்கிறாங்க. அதே வேளையில் சீனா இதற்கு எதிராக உள்ளது. அதே போல பல்வேறு விவகாரங்களிலும் சீனா தனது வீட்டோ அதிகாரத்தை பயன்படுத்தி முக்கியமான தீர்மானங்களை நிறைவேற்றாமல் இருப்பது வாடிக்கையாக உள்ளது. இந்த நிலையில்தான் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சரின் கருத்து ரொம்பவே முக்கியம் பெறுகிறது. I do sometimes wonder why do we still continue with this disdain of having a well-formulated national security strategy, because in my opinion it often leads to counterproductive strategic discourse. Every country has its own way of communication, its own way of policy formulation. I could tell you that it exists, but I have to kill you if I tell you. Merry Christmas and a Happy New Year. The Chennai Silks. Let the celebrations begin.